வார்த்தை வெளியே வரட்டும். எல்லாம் மாறி போனாலும் ஆண்டவர் மாறி போகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எல்லாராலும் பகைக்கப்பட்டு போய் நிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா உலகம் உன்னை பகைத்தால் தான் நான் உன்னை சிநேகிக்க முடியும். உலகம் உன்னை வெறுத்தால் தான் நான் உன்னை தூக்கி எடுக்க முடியும். நீ உலகத்தோடு ஒன்றித்து வாழ்ந்தா தேவ அன்பு உனக்கு இல்ல. உலக சிநேகம் தேவனுடைய அன்புக்கு கொண்டு வர முடியாது. தேவன் பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். எல்லாராலும் மறக்கப்படுகிறோமா? எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறோமா? எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிறோமா? எல்லாராலும் நல்லது. அங்கதான் கர்த்தர் இடைபட முடியும். அங்கதான் கர்த்தர் உயர்த்த முடியும். தாவீது 23வது சங்கீதத்துல சொல்றாரு, என் தலையை சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பாத்திரம் நிரம்பி வழியணுமா? உன்னுடைய தலையில அபிஷேகம் நிரம்பி வழியணுமா? உன் குடும்பத்துல உன்னுடைய ஆவிக்குரிய நன்மையினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் அது மட்டும் இல்ல சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளினாலும் எல்லாவற்றினாலும் நிரம்பி வழியணுமா? உனக்கு சத்துருக்கள் தேவை. சத்துரு பெருக 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 பெருகதான் பந்தி அளவும் பெருகும். அல்லேலூயா. சத்துரு பெருகுறாங்களேன்னு ஒடுங்கி போய் உட்கார கூடாது. சத்துரு பெருகுறாங்களா? பெருகட்டும். சத்துரு இன்னும் உயிரோட இருக்கிறானா? இருக்கட்டும். அவன் கண்ணுக்கு முன்னாடிதான், அவனுடைய அந்த முகத்துக்கு முன்பாக உங்க தலையை என் தலை உயர்த்தத்தான் ஆண்டவர் அவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு பெருகட்டும். சத்துரு உயிரோட இருக்கட்டும். சத்துரு நல்லா இருக்கிறானா? இருக்கட்டும். ஏன் தெரியுமா அவனை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு? ஏன் தெரியுமா அந்த சத்துருக்கு ஆண்டவர் நல்ல கொழு கொழுன்னு வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நினைச்சா பூன்னு ஊதுனா அவன் செத்து போயிடுவான். ஆண்டவர் நினைச்சா தலை குப்புற கவுத்தி விட்டுருவாரு. ஏன் வைத்திருக்கிறாரு? அந்த கண்ணுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அந்த கண்ணுக்கு முன்னாடி அவன் நல்லா இருந்தா தானே நீங்க உயர்றத அவன் பார்க்க முடியும். தாவீது அதனாலதான் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீங்க. எல்லாரும் சத்ருவா மாறிட்டாங்க. பந்தி அங்க மத்தவங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பந்தி தாவீது அங்க வர்றதுக்குள்ள பந்தி யாரும் அங்க சாப்பிடக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, யார் சாப்பிடாம அங்க சாப்பிட்டு அங்க குசித்து குடிக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ராஜா ஒருத்தர் வராரு. அவர் இதுவரைக்கும் ஆட்டுக்கு ராஜாவா இருந்தாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆட்டுக்கு ராஜா இல்ல, நீ காட்டுக்கு ராஜா இல்ல, நீ வனாந்தர வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. இங்க வா தாவீதே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பிரித்தெடுத்தேன், உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் கொண்டு வந்து ஜாதிகளுக்கு மத்தியில உயர்த்த போறேன், ஜனங்களுக்கு மத்தியில உயர்த்த போறேன், உன்னை பிரபுக்களோட உட்கார பண்ண போறேன், உனக்கு பெரிய ஒரு ஸ்தானத்துல உயர்த்த போறேன், உனக்கு எல்லா இடத்துலயும் மேன்மையை நான் கொடுக்க போறேன். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா.